ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு பொடி போதுங்க, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்குங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாமா? கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, கருவேப்பிலை பொடி. இது அதிமதுரங்க, பொடியாக இருக்குங்க எங்கள் வீட்டில். இது பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, சீரகம், பட்டை. இது அரிசி திப்பிலிங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு ஜாதிக்காய், சிறிது கல்லுப்பு, 1 டீஸ்பூன் கற்கண்டு, ஓமம். இது பேர் வசம்புங்க. இந்த எல்லா பொருளுக்குமே இது ஒரு சின்ன துண்டு போதுங்க. 10 ஏலக்காய், 50 கிராம் சோம்பு. இதோட தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இதை எல்லாமே நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்ததுங்க. இப்போ ஒரு கனம் அதிகமான இருக்கிற பாத்திரத்தில் இதை ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி ரொம்ப மிதமான தீயில வச்சு பொறுமையாக வறுக்கணுங்க. இப்போ சோம்பு வறுத்தாச்சு. அடுத்தது சீரகம், ஓமம். இந்த பொடி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மலச்சிக்கலை சரி பண்ணுங்க. இந்த பொடி சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு காலை ஒரு வாட்டி, மாலை ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கழிவுகள் வெளியேறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஜீரணமாகும், பசியின்மை இதெல்லாம் போகும், சளி பிடிக்கிறது இருக்காதுங்க. அதே மாதிரி வெய்ய நாளானாலும் மழை நாளானாலும் சில பேர் வெளியே போகும்போது போயிட்டு வந்தாலே சளி பிடிச்சிக்கிச்சு அப்படிலாம் சொல்வீங்க இல்லையா? இங்கே தண்ணி குடித்தேன் அப்படிலாம் சொல்வீங்க. அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன தொற்று இன்ஃபெக்ஷன் அது சொல்கிறீங்களா, அதெல்லாம் வராதுங்க. நமக்கு நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த ஜீரணம் ஆகாமல் இருக்குது இல்லையா, வயிறு ப்ராப்ளம்னு, அதுவுமே வராதுங்க. இது நல்ல ஒரு ரெமனிங்க. வீட்லேயே நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கலாம். இது இருந்தால் போதுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடிக்கு போகணுன்னு அவசியமே இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோங்க. இந்த பொடியை நாங்கள் இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஆனால் பொறுமை ரொம்ப அவசியங்க. 10 நாளில் 1 மாதத்துலலாம் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்காதீங்க. தொடர்ந்து 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறது, சின்ன சின்ன தொற்றுலேருந்து நீங்கள் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது குறைச்சிக்கிற அளவுக்கு இந்த பொடியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுங்க. இதை மாதத்தில் 1 நாள் கொஞ்சம் நேரம், ஒரு 2 மணி நேரம் உங்களுக்காக, உங்கள் ஆரோக்கியத்துக்காக ஒதுக்கி இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதில் இருக்கிற எல்லா பொடியுமே நம்ம உணவில் பயன்படுத்துகிற பொடி தாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு உபாதை இருக்குது, எனக்கு இது சேராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மிஸ் பண்ணிவிடுங்க. மற்றபடி மீதி எல்லாத்தையுமே போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜலிச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொடி எங்களுக்கு ஒரு 4 பேர் இருக்கோங்க. எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு வருங்க. இதை தேனில் குழைச்சும் சாப்பிட்லாம், வெறுமனே வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு தேனில் குழைச்சி காட்டுறேன். அதோட அளவு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கம்மியாக சின்ன டீஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் முதல்ல சாப்பிடும்போது ரொம்ப அளவு கம்மியாக போட்டுக்குங்க, 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ரிசல்ட்டு கரெக்டாக நான் 2 வாட்டி மோஷன் போகிறேன் அப்படின்ற அளவு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வரும்போதே தெரியுங்க. அப்போ நீங்கள் அந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மலம் கழிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த பொடியில் இருக்கிற எல்லா பொருளுமே வயிற்றை சுத்தப்படுத்தி எல்லா உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுங்க. தேன் குழைச்சும் சாப்பிட்லாம், தண்ணியில் கலந்தும் சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமான வெயிட் லாஸ் பவுடர் இது. நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வெயிட் லாஸ் பொடி ரெடி. இந்த பொடியை தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க.